இன்னைக்கு ஒரே ட்ரெண்டிங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம எடுத்தோம்னா ஒரே ட்ரெண்டிங்கு ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. வித்தின் 24 hours 1 crore வியூஸ் போயிருக்கு அப்படின்ற ரெக்கார்ட் பிரேக். ஒரு 4 மணி நேரம் 18 நிமிஷம் பாட்காஸ்ட் எல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி போயிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல இன்டர்வியூக்கு ஆன்சர் பண்ணவரும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆஃப் இந்தியன் எக்கானமி. நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அம்பானி குரூப்ஸ், அதானி குரூப்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கு நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு. பட் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே அம்பானி குரூப்ஸ்லாம் எப்படி இருந்ததோ அதை விட ஒரு படி மேலேயே நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இந்தியாலையும் இதெல்லாம் இருக்கு, நாங்களும் பிஸ்னஸ் ஓரியன்டா நிறைய ஸ்பான்சர்ஷிப்லாம் வெளிநாட்டுக்கு பண்ண முடியும்னு காமிச்சவர் அவர் தாங்க இந்த பர்டிகுலர் இன்டர்வியூவோட ஹீரோ. 4 மணி நேரம் 18 நிமிஷம் இன்டர்வியூ நடந்ததுன்னா அது யார் தெரியுமா? விஜய் மல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் மல்லையா அப்படின்னு ஒருத்தரோட பர்சனாலிட்டியோட நேமை கேட்டாலே நிறைய பேருக்கு எடுத்த உடனே காதுல வர்றது அவர் ஏமாத்திட்டு ஓட்டாரு, 10,000 கோடி 15,000 கோடி அப்படின்னு. ஏன்னா நிறைய சினிமாஸ்லயே எடுத்துட்டு வந்துட்டாங்க. விஜய் மல்லையா மாதிரி நீ ஏமாத்திட்டு வா, வெளிநாட்டுக்கு ஓடுறவங்களாம் ஜாலியா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு விஷயம் கேட்டு 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 அது ரிஜிஸ்டர் ஆகும்போது அது உண்மையோ பொய்யோ அது நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுது. ஆமா அவர் அப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் எல்லாமே இந்த பர்டிகுலர் வீடியோல விளக்கமா கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு பர்டிகுலர் பிரச்சனையோட பிளாக், அதாவது கருப்பு சைடும் இருக்கு, வெள்ளை சைடும் இருக்கு. அதாவது பிளாக்னா முற்றிலும் மறைக்கப்பட்ட உண்மைகள், பொய்களாக காட்டப்பட்ட உண்மைகள் அப்படின்னு சொல்லி வைட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கா இல்லை உண்மையாலுமே ஒரு பாட்காஸ்ட் அவர் சொல்றதுனால எல்லா விஷயமும் கரெக்டும் கிடையாது, அதே நேரத்தில் அவர் மேலே எடுத்த நிறைய நடவடிக்கைகள் தப்பும் கிடையாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. பட் அவர் எல்லாத்துக்குமே ஆன்சர் வச்சு அதை பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வித் எவிடன்ஸ். ஸோ இன்டர்வியூ பண்ண ஒரு பேர் ராஜ் ஷமானி. இன்டர்வியூ அட்டன் பண்ணி இது எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக பதில் சொல்லவர் விஜய் மல்லையா. ஸோ இந்த இன்டர்வியூவோட டாப் ஹைலைட்ஸ் ரொம்பலாம் கிடையாது, ஏன்னா இது ஒரு 4 மணி நேரம் 18 நிமிஷம் இன்டர்வியூன்றதுனால நம்மளால ரொம்ப நேரம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேச முடியாது. ஸோ அதில் இருந்த டாப் ஹைலைட்ஸ் ஒரு 10-12 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை அந்த பர்டிகுலர் பர்சன் விஜய் மல்லையா என்ன பேசினாருன்னு கேட்ட நிறைய பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் உட்கார்ந்த உடனே ராஜ் ஷமானி கேட்ட விஷயம், ஏன் 9 வருஷம் கழிச்சு நீங்க மீடியா பக்கம் வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளோ நாள் வெளியில வரல அப்படின்னு ஒன்று அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தோணலை. அதுக்கப்புறம் பாட்காஸ்ட்டை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, பாட்காஸ்ட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ அதனால நான் வந்தேன், ஸோ இதுக்கு மேல்பட்டு நான் மறைஞ்சிருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் வாட் எவர், 2016 2025 இட்ஸ் அ வெரி லாங் கேப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ 2016 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மல்லையா அவர்கள் கிட்டத்தட்ட 6,900 கோடி, அதாவது 6,900 crores ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 3 பேங்க்ல ஸ்பிளிட் பண்ணி கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை செலுத்த முடியாம அவர் மேல பேங்க்ரப்ட் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் மார்ச் மாசம் வருது. மார்ச் 12 he is flew away from UK, flew away to UK. இந்தியாவிலேருந்து யூகே போயிட்டாரு. ஸோ இதுதான் அவர் மேலே கேஸு, போனவர் வரவே இல்லை அப்படின்னு தான் கேஸு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1லயே நீங்கள் ஏன் 9 வருஷம் கழிச்சு இந்த மீடியாக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்டபோது அவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தது அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நீங்கள் உங்களோட வளர்ந்த விதம் என்ன, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் யூஸ்வலாக எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்கவுங்க பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்கவுங்க மூளையை கசக்கி நிறைய விஷயங்கள் உழைச்ச பிறகு தான் பிஸ்னஸ் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் அவர் உண்மையாலுமே எவ்வளோ டெலிஜென்ட்டாக இருந்திருக்காரு, எவ்வளோ ஈடுபாடாக இருந்திருக்காரு அப்படின்றது நிறைய தெரியுது. மேபி அவர் என்ன ஆஸ்பெக்ட்ல ஒன்னாலும் இருக்கலாங்க. அவர் எடுத்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கையில் காட்டுறாரு. 6,900 கோடி அவர் வாங்கியிருக்க கடன், இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கிறது 11,100 கோடியை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 1,200 அடிஷ்னல் டாக்ஸ் இதுவும் சேர்த்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடி ரெக்கவர் பண்ணியிருக்கிறதா அவர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்து காட்டுறாரு.
ஸோ இதில் வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் வாயில சொன்ன பரவாயில்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாருன்னும் போது ஸோ இஸ் ஹேவிங் த ப்ரூஃப். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்ததான் இன்டர்வியூவர் கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு அவர் லைன் பை லைன் ஆன்சர் கொடுத்துட்டே வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வந்து ஏன் டிவால்வ் ஆச்சு, ஏன் வந்து நீங்கள் எங்கே வந்து இட் ஹேப்பன் ராங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2008 உலகளாவிய லெவலில் நிறைய பிரச்சனைகள் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. ஸோ எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இந்தியாவில் வந்து பர்டிகுலராக ஏவியேஷன் டேக்ஸ் அதிகம், ஃபியூவலுக்கு டேக்ஸ் அதிகம், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் சேர்ந்து என்னால் அந்த பர்டிகுலர் டைமில் ஹேண்டில் பண்ண முடியாமல் போனது தான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட டவுன்ஃபால் அப்படின்றத வந்து அவர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட். நீங்கள் அடுத்ததாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்பர் த்ரீ என்னன்னா, நீங்கள் ஏன் வந்து கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிட்டீங்க, ஏன் பே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான பதிலும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஏன்னா இந்த பதிலாம் தெளிவா இல்லையா அப்படின்றத வந்து இதுக்கு மேல்பட்டு இது சம்பந்தப்பட்டவங்க ரிப்ளை கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்ட். இல்லைன்னா வாட் எவர் ஹி டோல்ட் வாஸ் கரெக்ட். அவர் என்ன சொன்னாலும் அது வந்து அவரு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். 2012 15 நான் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்ணுறேன், பார்ட்டாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லா பேங்க்ஸ் கிட்டையும் நான் வந்து கேட்டேன். பட் எல்லாருமே என்னை டிக்ளைன் பண்ணிட்டு மொத்தமாக நீங்கள் 14,000 கோடியும் கட்டினாதான் நாங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னை டிக்ளைன் பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன விவசாயிகளுக்கு கூட வந்து இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம்ல, 10,000 கோடி ஏமாத்திட்டு போனவங்களை வந்து விவசாயிகளெல்லாம் அப்படி பிடிச்சி கேட்குறாங்கன்னு. ஸோ அப்படியே பேரலாம் இன்னொரு யூனிவர்ஸில் பார்த்தோன்னா ஒரு சின்ன விவசாயி கூட வந்து நம்ம நிறைய தள்ளுபடி பண்ணுறோம், எனக்கு வந்து நான் பிரித்து கட்டுறேன்னு சொன்னாலும் அதை யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து அவர் தரப்புலேருந்து சொன்னார். ஸோ இதுதான் வந்து நான் ஏமாத்திட்டு போனேன்னு சொல்கிறாங்களே, அதை ஏமாற்றவே இல்லைங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஊரை விட்டு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பேங்க்ரப்ட் இல்லை வந்து பர்டிகுலராக இஷ்யூவால் இல்லை கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது நான் போகல. அது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு மீட்டிங். அதனால தான் நான் வந்து யூகே போனேன். அதுக்கப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டில் வந்து எனக்கு ரிட்டைனிங் கேன்சல் பண்ணாங்க, அந்த ஊர்லேயே எனக்கு பிடிவாரண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னால் எங்கேயுமே வெளியில் வர முடியல, ஸோ நான் அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது he was trapped, மேபி மே நாட் பி, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னன்னா ஃபார்முலா ரேஸ் பற்றி. நீங்கள் ஃபார்முலா ரேஸில் அப்போவே இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை பற்றி ஒரு சின்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சின்ன விஷயம் சொல்லுங்கன்னும் போது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்முலா 1 ரேஸ் நம்ம வந்து இந்தியன் சைட்லேருந்துலாம் பெருசாலாம் அதெல்லாம் ஈடுபாடாக நம்ம கேட்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து ஆஸ் அ இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவா அந்த பர்டிகுலர் ஃபார்முலா 1 ரேஸை கலந்துட்டு ஃபோர்ஸ் இந்தியான்னு நான் பேரை வச்சு எங்கள் ஊர்லேருந்தும் இந்த மாதிரி வந்து நாங்கள் பெரிய லெவலில் ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட்டையும் சூப்பராக சொன்னார். ஸோ இதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது, இந்த ஆர்சிபி அட்வர்டைஸ்மெண்ட் உலலோ அப்படின்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது 2016 உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சிருக்கலாம். பட் 1996 கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு பிராண்டை வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் 1996 வெஸ்ட் இண்டீஸ்க்கு நான் அந்த பிராண்டை வந்து கொடுத்து நான் வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஸ்பான்சர் பண்ணேன். ஏன்னா அவங்க எனர்ஜெட்டிக், நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க லைஃபை, ஸோ நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்களையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஸ்ட்ராட்டஜி கூட நான் கிளியராக வச்சுருந்தேன் அப்போ அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் பேசிட்ட பிறகு லைன் பை லைன் ரொம்ப ஃபார்மலான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, நீங்கள் ஐபிஎல் டீம் வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2008 வந்து லலித் மோடி கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. நிறைய டீம்ஸ் வந்து நாங்கள் ஏலம் விட போகிறோம், ஸோ உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து மும்பை இந்தியன்ஸை பிட் பண்ணேன், நிறைய டீம்ஸ் ஒரு 3 டீமை பிட் பண்ணேன், கிடைக்கல. கடைசியாக பெங்களூர் எனக்கு கிடைச்சிது. ஸோ பெங்களூர் டீமை வாங்கினது வந்து நான் கிரிக்கெட்டு வந்து இந்தியா கிரிக்கெட் இஸ் அ ரிலீஜியன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதை வச்சு நான் கண்டிப்பாக என் பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் நினச்சினே தவிர மற்றபடி கிரிக்கெட் அப்படின்றத வளர்க்கணும்னா நினைக்கல. என் பிராண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்ற பிராண்டை, விஸ்கி பிராண்டை நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நான் வந்து வெளியில் காட்டணுன்றதுக்காக தான் அந்த பர்டிகுலர் ஐபிஎல் டீமே வாங்கணும்னு சொல்லி அவரில் எந்த ஒளிவு மரமே இல்லை, அப்படியே ஃப்ராங்காக ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நிறைய இடத்துல தப்பாக இந்தியன் மீடியா சொன்னாங்க, நான் வந்து ஒரு சோர்,
நீங்கள் வந்து ஜெயிலில் உட்காந்து ஜெயில் ஃபுட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும், நான் வந்து கடனை கட்ட மாட்டேன், இல்லை கடனை கொடுக்க மாட்டேன், இல்லை வந்து எதுவுமே காட்ட மாட்டேன், என்னோட டாக்ஸி எதுவுமே காட்ட மாட்டேன்னா நீங்கள் என்ன கேட்கலாம். நான் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக தானே வச்சுருந்தேன். என்னை ஏன் அப்படி ப்ரொபகேட் பண்ணாங்க, ஏன் அந்த அளவுக்கு என் மேலே வன்மம் அப்படின்ற மாதிரி அது அவரே ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி சொன்னார். ஸோ இது எல்லாமே அந்த இன்டர்வியூவில் நடந்தது. அதை தவிர்த்து வந்து இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் பிரமிப்பாக பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன்ஸு சர்வீஸ் எக்ஸலன்ஸ். அந்த ஒரு வார்த்தை சர்வீஸ் எக்ஸலன்ஸ் வந்து பர்டிகுலராக ஏர்லைன்ஸில் பயங்கரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு, லைக் நம்ம சூரியரை போடுற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ரீச் பண்ண முடியலையோ அந்த இடத்துலலாம் ஃப்ளைட்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றத என்னோட மெயின் மோட்டிவ். முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா ஐ ஹாவ் அ பர்சனல் நம்பர் ஆஃப் ஆல் த ரெஸ்பெக்டிவ் மேனேஜர்ஸ் ஆஃப் ஏர்லைன்ஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ். எல்லா மேனேஜர்ஸும் டிபார்ச்சர் டைமோ அரைவல் டைமோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் என்னோட பர்சனல் மொபைல் நம்பருக்கு. இதை நான் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மானிட்டர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஹி ஷோட் தட் எக்ஸலன்சி இன் ஹிஸ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் வேர்டு எனக்கு மீன் ஆச்சு. ஸோ இது எல்லாமே அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் அடிக்கடிக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொன்னார். ஸோ இது எல்லாம் தவிர்த்து கடைசியாக நீங்கள் கடவுளை நம்புவீங்களா அப்படின்னு, கடவுள் இருக்கிறதுனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து இருக்கேன், இல்லைனா எனக்கு ஏற்பட்ட ஹீரோலேருந்து ஜீரோவான இந்த பெரிய கஷ்டம்லாம் என்னால் சமாளிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து காமிச்சாரு. ஐ ரீபேட் ஆல் த லோன்ஸ். என் மேலே இருக்க எல்லா கேசஸ்லையும் வந்து, அதாவது ரீபே பண்ணலன்ற கேசஸ் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ரீபே பண்ணதுக்கான இந்தியன் கவர்மெண்ட்டோட சான்றிதழ். ஏன்னா 14,000 கோடி கிட்ட ரெக்கவர் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல்பட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னார். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ அவர் பாட்காஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் நான் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட்ன்றது 20 நிமிஷத்துக்கு மேலேயே யாரும் பார்க்க முடியாது, மேக்ஸிமம் ஒரு 1/2 hour, அதிகபட்சம் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் பேசினா கூட ஒரு 1 hour தான். ஆனால் 4 மணி நேரம் 18 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் பேசியிருக்காரு. சச்ச பயங்கரமாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பாட்காஸ்ட்டை பாருங்கள். ஒரு யூடியூப் சேனலில் வந்து வேற ஒருத்தர் போட்டு அதை இன்ஸ்பயர் ஆகி நம்ம பார்த்து அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தால இவர் நல்லவர் அவர் கெட்டவர்லாம் நான் யாருமே சொல்ல வரல. அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்கலாம், இருக்காம போகலாம், எதுக்குனாலும் வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி எதுக்குனாலும் இருக்கு. பட் இவர் சொன்ன விஷயங்களை யாராவது மறுத்து இதுக்கு மேல்பட்டு பேசினா மேபி நிறைய விஷயங்கள் வெளியே வரலாம். மறுக்காமல் விட்டால், அமைதியா இருந்தா அப்ப இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மை. ஸோ வாட் எவர், ஒரே ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது, விஜய் மல்லையா இஸ் நோ மோர் சோர். அவர் வந்து இதுக்கு மேல்பட்டு திருடன் அப்படின்ற பட்டத்தோட இருக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாத்தையும் ரீபே பண்ணிட்டாரு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சம்பளம் போடாமல் விட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அக்கௌண்ட்ல இப்போ கூட 260 கோடி ரூபாய் கர்நாடகா கோர்ட்டில் நான் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கான அந்த பர்டிகுலர் ப்ரூஃப் இருக்கு. என்னோட பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு நான் சம்பளம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பட் அவங்க அதை ரிலீஸ் பண்ணல. இன்னும் கூட 260 கோடி ரூபாய் இருக்கு. இப்போ கூட அந்த சேலரியை வந்து எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து நிறுத்தினாரு. ஸோ வாட் எவர், அவர் நிறைய பாயிண்ட் நிறுத்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. எல்லாமே வந்து இட்ஸ் அப் டு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் ரிப்ளை பண்ணுறாங்களோ நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யாராவது விஜய் மல்லையா என்னப்பா பேசினாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, வில் பி வெரி யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா, பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, பபாய்.